ஹாய், வெல்கம் டு வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி. இன்றைக்கி நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்க போகிற படம் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு படம். அது காவிய தலைவன் வசந்த பாலன் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் சித்தார்த், பிருத்விராஜ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமான படம். காரணம் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வெவ்வேறு விதமான ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் ரொம்ப காணுங்க. குறிப்பாக பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் மற்றதெல்லாம் விட்டுறலாம். நம்ம பீரியட் ஃபிலிம்ன்றது ஒரு மிக மிக அருமையான ஒரு விஷயம். அது ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மசாலா படங்களுக்கு நடுவில் ரொம்ப அருமையான பீரியட் ஃபிலிம்ஸை மறக்காமல் எடுத்து கொண்டிருப்பார்கள். நம்ம ஒரே ரூட்டு தான். ஒரு படம் ஒன்று ஹிட் ஆகி இந்த படத்தை தான் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னா அதையே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இழக்கிற விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள். பீரியட் அப்படின்னாலே உடனே சோழர் கால, பாண்டியர் கால அப்படின்னு அர்த்தம் இல்லை. அண்மை கால சரித்திரம்ன்றது ஒன்று இருக்குது. அதை அசை போடும்பொழுது நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை இருக்குது, கொஞ்சம் திரும்பி பார்க்கிற மனப்பான்மை இல்லையா? நம்ம பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம அது மாதிரி தான் அது. ஸோ தமிழ்நாட்டில் அப்பொழுது நம்ம மிக மிக பெரிதாக மதிக்கும் இந்த சினிமா, இசை, இந்த விஷயங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்றது பெரியவங்க சொல்லித்தான் நமக்கு தெரியும். பட் அந்த வேலையை சினிமா பெரிய அளவில் பண்ண முடியும். வசந்த பாலன் இந்த காவிய தலைவன் படத்தில் நம்மளை அப்படியே தூக்கி அழைச்சிக்கிட்டு போகிறார் ஒரு காலகட்டத்துக்கு. இந்த ஒரு முன்னுரை ரொம்ப பெருசாகவே நான் சொல்லிட்டேன். இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இயக்குனர் வசந்த பாலன் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கார். லெட் அஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் சார். அண்ட் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. எப்போவுமே தெரியும் நீங்கள் சினிமா வாழ்க்கையை ஒரு சுலபமாக வாழ வேண்டும்ன்ற அந்த ஆசை உங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் மெனக்கிட வேண்டும்ன்ற ஒரு இது எப்பவுமே உங்கள் படங்களில் தெரியும். இதில் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு படம் ஹிட்டாகிறதுக்காக அப்படின்றதுக்காக ஒரு ஜாக்கிரதையான ஒரு அணுகுமுறை, ஒரு மசாலாத்தனமான படங்களை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கையை கடத்தியிருக்க முடியும். பட் இது ரிஸ்க்கு. இது கொஞ்சம் பயத்தில் பட்டர்ஃப்ளைஸோட என்ன நடக்குமோ, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களோன்னு ஒரு பயம் உணர்ச்சி உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த பயத்தோடு எடுக்கிறது தான் வீரம்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த ஐடியா வந்தது, என்ன யோஜனை இதுக்கு பின்னால்? ஏன்னா மியூசிக்கல் அப்படின்றது எஸ்பெஷலி அந்த காலத்து இதெல்லாம் கிடையாது. இப்போது அங்கே சவுண்ட் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இங்கேயும் ஒரு சாகர சங்கமம், தில்லானமோ நாம்பெல்லாம் அந்த காலகட்டத்தை இதுதான் வந்திருக்கு. அப்புறம் பாலச்சந்திரத்தை சிந்து பைரவி, இதெல்லாம் கூட ஒரு மியூசிக் பேஸ்டாக. அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. மியூசிக்ன்றது ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஹீரோ, டூயட்டு, அவ்வளோதான். எப்படி உங்களுக்கு இந்த படத்தினுடைய ஐடியா பிறந்தது? என்னுடைய திங்கிங்கில் நீங்கள் இதுக்கு முன்னால் 2-3 படங்களுக்கு முன்னாலேருந்தே இந்த ஐடியா உங்களுக்கு இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஹாலிவுட்டில் தொடர்ந்து மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மியூசிக்கல் ட்ராமா பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியரோட மியூசிக் படம் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை தழுவி படம் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியரோட லைஃபே படம் பண்ணுறாங்க. இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக் மாதிரியான படங்கள்லாம் மியூசிக் நிறைஞ்சிருக்கும். ஆமாம், மியூசிக்காக இருக்கும். டயலாக், சீன்ஸ் எல்லாமே மியூசிக்காக இருக்கும். ஃபில்லர் அந்த ரூஃப்லாம் ஒரு படம் இருக்குது. அப்படியே மியூசிக், பேசுகிறது எல்லாமே மியூசிக் இருக்கும். எனக்கு தோணும், இப்படி ஒரு தமிழில் ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு படத்தில், ஒரு நாடகத்தில் 35, 40, 60 பாடல்கள் பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வள்ளி திருமண நாடகம் மொத்தமும் பாடல்களாக இருந்திருக்கு. ரெண்டாவது நம்ம வாழ்க்கை தான் இசை நாடகம், இயல் இசை நாடகத்தில் அப்படியே செழித்தோங்கிய வாழ்க்கை. கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கோல்டன் பீரியட் எது அப்படின்னா நம்மளுடைய கூத்து நாடகங்கள் இருந்த பீரியட் ஒரு செழுமையான பீரியட். நான் சில கூத்துகள் பார்த்துருக்கேன், சில நாடகங்கள் பார்த்துருக்கேன். இரவு ஒரு 8 மணிக்கு ஒரு கூத்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலையில் 6 மணி வரைக்கும் பாடல்களை இடைவிடாது ஒரு ராட்சசன் மாதிரி பாடிக்கிட்டு இருக்க கலைஞர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரோஜா முத்தையா நூலகம்னு சொல்லிட்டு உங்கள் லைப்ரரி இருக்கும், தெரியும், ஒரு ரிசர்ச் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் போய் நாடகம், தமிழ் நாடகம் என்னென்னலாம் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ், கிட்டப்பாலேருந்து, கேபி ஸ்னோபாலேருந்து, பழைய சிவாஜியிலேருந்து எல்லாம் பார்த்தேன். ஸோ கோல்டன் பீரியட். ஸோ அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் காவியத்தில். மியூசிக்கல்னு நீங்கள் சொன்னீங்க. சாதாரணமாக இங்கே நம்மளுடைய தமிழ் திரைப்படங்களில், பல தியேட்டர்களில், ஊர்களில் மியூசிக் சாங் வரும்பொழுது வெளியில் போயிட்டு வருது, டம்மடிக்கோ சோடா குடிக்கோ வெளியில் போகிறதுன்ற ஒரு மனப்பான்மை ஒன்று
இருக்குது இல்லை, அங்கங்கே எழுந்து போவாங்க கொஞ்சம் அந்த மியூசிக் போது. ஸோ நீங்கள் படமே மியூசிக்கலாக பண்ணும்பொழுது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஜனங்க மியூசிக்கை கேட்பாங்களான்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அது எப்படி டீல் பண்ணீங்க நீங்கள்? சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு பாட்டு மியூசிக் வரும்போதெல்லாம் எழுந்து போயிருந்தாங்கன்னா இந்த படம் எப்படி ஓடி இருக்கும்ன்ற பயம் உங்களுக்கு இல்லையா? அப்போ கிரேட்டர் திங்ஸ் அபவுட் ட்ராமா அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து கிட்டப்பா கேபி சுந்தரமாலுடைய காதல், ஒண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஸோ வேறு எந்த டைரக்டரும் இந்த ட்ராமாவை தொட்டால் முதல்ல செய்கிறது வந்து காதல் கதை. இப்போ தமிழில் வந்து தில்லான மோகனாம்பாள் ஒரு காதல் கதை தான். காதல் கதை. ஸோ காதல் கதைங்கிறது நாடக பேக்ரவுண்டில் ஒரு காதல் கதை என்ன இப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம தமிழ் வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷன் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறு? தமிழ் சினிமா வரலாறு இருக்குது. இப்போ ஆர்டிஸ்ட் லைஃபுக்கே ஒரு சினிமா வரலாறு இருக்குது. என்னன்னா வந்து ஒட்டக்குத்தனுக்கு கம்பன் மேலே போகிறாம. ஆமாம். ஸோ அந்த காலத்தில் இருக்கு. அப்புறம் வந்து இங்கே தொடர்ந்து பெரிய வரலாறு இருக்குது. என்னன்னா வந்து சிவாஜி எம்ஜிஆர்னு வரலாறு. சிவாஜி நடிப்பை விரும்புகிற ஒரு நடிகர் ரசிகர்கள், எம்ஜிஆர் நடிப்பை விரும்புகிற ரசிகர்கள், அப்புறம் ரஜினி கமல், அப்புறம் வந்து கார்த்திக் அண்ட் பிரபு, அப்புறம் வந்து விஜய், இன்னைக்கு அஜித். ஸோ அது வரைக்கும் ஒரு 2 பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங்கை விரும்புகிற ஒரு மொத்த ரசிகர் கூட்டமும் இருக்கு. இந்த 2 பேருக்குள்ளேயும் என்ன நட்பு இருந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்கு நடுவில் பயங்கர நட்பு இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து கூண்டு கிளின்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரஜினி கமல் கிடையாது அவ்வளோ நெருங்கிய நட்பு இருக்கு. ஆனால் ரசிகர்களை அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பகை இருந்திருக்கு. எனக்கு தோணுச்சு இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆச்சு. ஒரு 2 பேருக்கு ஆர்டிஸ்டுக்கு இடையே இன்னொரு ஆர்டிஸ்டை பார்க்குற அந்த தன்மை நல்லா இருக்கு. இந்த ஜெலஸ், ஆனால் அந்த ஜெலஸ்குள்ள ஒரு நட்பு, தரிசனம் என்ன வேணா சொல்லலாம். சூரபத்மனுக்கு வந்து முருகன் மேல வந்து பொறாம, வெறுப்பு, கோபம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல வந்து பக்தி இருந்துச்சு, செத்தா இவங்க கையில சாவுண்டா அப்படின்னு. எனக்கு வந்து அதை ஃபிலிம் பண்ணணும், அந்த ஜெலஸ் ஃபிலிம் பண்ணணும். இன்னைக்கும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்லேயும் சரி, ஒரு சாதாரண ஒரு டிவி ஸ்டுடியோ எல்லாத்துலேயும் வந்து இந்த ஜெலஸ் வந்து நிறைஞ்சிருக்குது. இதை ஃபிலிம் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கவித்தலைவனில் அந்த இது பண்ணேன். சரியான மியூசிக்கை கொடுக்காதனால தான் ஆடியன்ஸ் எந்திரிச்சு போகிறாங்க. அதான் சார் உண்மை. ஆடியன்ஸ் வந்து நல்ல மியூசிக் கேட்டால் உட்காந்து ரசிப்பான், அது வந்து எனக்கு தெரியும். தப்பான மியூசிக்கு, தப்பான இடத்துல ஒரு மியூசிக்கு, ரெகுலராக அவன் கேட்ட இடத்துலையே சாங் வரும். ஓகே, ஹீரோ ஹீரோயினை பார்த்தாங்க, கட்டு சாங் எந்திரிச்சு போதான் செய்வான். ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் பரிசு கொடுக்குறா, ஒரு சார்ஜ் போகிறப்ப எந்திரிச்சு போயிடுவான், இந்த இடத்துல கட் பண்ணால் ஃபாரின் சாங் போயிடுவான். ஸோ த பீப்புள் இஸ் நாட் tired about the songs. The placements is so repeated. The boredom of the placements, that is the problem. Music is not a problem. So அது எனக்கு எப்பயுமே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த படம் மியூசிக்கல் படம், கிட்டத்தட்ட 12 பாட்டு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இதை இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் ரசிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு மியூசிஷியனால தான் முடியும். தட் மியூசிஷியன் கால்ட் ஏஆர் ரஹ்மான். ஸோ அவர்கிட்ட போனாதான் இந்த ஆடியன்ஸை தேட்டர்லேருந்து எந்திரிக்க விடாமல் பண்ண முடியும். அவர்கிட்ட கண்டிப்பாக போகணும். அப்போ தான் இந்த ட்ராமா மியூசிக்கையும் இன்னைக்கு ஐபேட் மியூசிக் கேட்குறவங்களையும் பிரிட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன். கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய போன படம் அரவான் முடிச்சுட்டு 2.5 வருஷம், இந்த 2 வருஷம் ஆல்மோஸ்ட் ரஹ்மான் சாருக்காக தான் நான் காத்திருந்தேன். இந்த மியூசிக்கை கொண்டு வந்து இந்த ஆடியன்ஸை சேர்க்கணும். இன்னைக்கு வந்து தேட்டரில் பார்க்குறப்ப ஒருத்தர் கூட தேட்டர் விட்டு எந்திரிக்கலாம். ஸோ பின் ட்ராப் சைலன்ஸ், தே என்ஜாய் த மியூசிக் லாட். இன்னும் 2 சாங் இருந்திருக்கலாமே. அல்லி அர்ஜுனன்னு ஒரு பாட்டு இருக்கு, 10 நிமிஷம் பாட்டு, அது லென்த் குறைஞ்சி கட் பண்ணிட்டேன். எனக்கு வர ரிவ்யூஸ்லாம் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்குறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அவ்வளோ பேர் 10 நிமிஷம் சாங் வச்சிருக்கனால எப்படி ரஹ்மான் மியூசிக் கட் பண்ணலாம்னு கேட்குறான். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து பெரிய சப்போர்ட்டாக அந்த படத்துக்கு இருக்கு. சித்தார்த் பிருத்திவிராஜ் இந்த படம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு நடிகர் திலகம் சிவாஜி, கமலஹாசன், இது மாதிரி இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் இல்லையா? இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வரும்பொழுது இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து எந்த அளவுக்கு இதை பண்ணுவாங்க அப்படின்ற சர்ச்சு, அந்த சந்தேகங்கள், அதுக்கு நடுவில் உங்களுடைய தேர்வு பிருத்திவிராஜ் அண்ட் சித்தார்த், இது நிகழ்ந்தது எப்படின்ற பின்னணி சொல்லுங்கள். எனக்கு வந்து மைண்டில் இருந்தது வந்து எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி தான். அதான் நான் சொல்லிட்டேன், அதான் அது இப்படி தான் தோணும். லெலின் சாரோட எடிட்டிங், லெலின் சாரோட ரூமில் வந்து பீம் சிங்கோட எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி சேர்ந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கு. 2 பேருமே ஆன அழகன். எம்ஜிஆருக்கு அவ்வளோ முடியோட அப்படியே ஒரு பைஜாமா போட்டு அப்படி நிற்கிறாரு. பக்கத்தில் சிவாஜி அவர் தோளில் கை போட்டு பைஜாமா போட்டு நிற்கிறாரு. அவர் யூத்ஃபுல், பியூட்டிஃபுல், அழகாக 2 அப்படியே ஹேண்ட்ஸம் பாய்ஸ். எனக்கு தோணுச்சு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஹேண்ட்ஸமான
பாய்ஸ் பற்றி தான் அந்த படம். ஐ திங்க் சித்தார்த்தன் பிருத்திவிராஜ் ஈக்குவலாக 2 பேரும் அழகான. ஸோ ஐ திங்க் அப்படிதான் அந்த தேர்வு நடந்தது. கான்ட்ராஸ்டும் இருந்தது. கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு. ஆமாம், ஈவன் ஒரு ஃபேஷியல் பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே இல்லையா, அது வந்து 2 தனி மனிதர்கள் ஒரே மாதிரி நடிக்கிறவர்கள் அல்லன்றது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு டயலாக்ஸ்லாம் எழுதும்போது பாடி லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கும்போது இது ஒரே மாதிரி நடிகர்கள் அல்லன்ற சட்டில் டிஃப்ரென்ஸ் காட்டணும். அது 2 பேரும் நீங்கள் ஒரு சீனில் டேஞ்சரஸான ஒரு சீன் வந்து 2 பேரையுமே டயலாக் பேச வைக்கிறீங்க. அதில் ஒருத்தரை விட ஆர்டிஃபிஷியலாக இன்னொருத்தர் சுமாராக பேசுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லையா? 2 பேரும் பிரமாதமாக பேசுங்க, வி லீவ் டு த ஆடியன்ஸு. 2 பேருமே அந்த இது வெற்றிகரமாக வந்தது அந்த சீனில். பட் யூசி ஒரு இந்த ஜெலஸை காட்டும்பொழுது எனக்கு என்ன தோணித்து, இந்த இவளுடைய ட்ராவல் வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒன்று எல்லோரும் மொத்தமாக போகிறாங்க ஊரை விட்டு ஊர் இல்லையா. இதை தவிர இது மாதிரி ஒரு மொத்தமாக மாட்டு வண்டிகளில் போகிறது சர்க்கஸ்க்கு இவங்க தான் பண்ணுவாங்க இல்லையா, பாய்ஸ் கம்பெனி இவங்க பண்ணுறாங்கன்றது. மற்றபடி இவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எங்கேயுமே ஒரு சமையல் நிகழறதே நீங்கள் காட்டலை. அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, எங்கே சாப்பிட்டாங்க, கூடவே சமயக்காரங்க இருந்தாங்களான்ற அந்த டீட்டெயில்ஸ் தேவையில்லைன்னு நினச்சிருக்கீங்க. இன்னும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது மொத்தமாக ஒரு இடத்துல இருக்காங்க, பேசிக்கிறாங்க, ரிஹர்சல் பண்ணுறாங்க மட்டும்தான் இருந்தது. இன்னும் ஏதாவது திங்க் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்களா, இது போகிறோம்னு முடிவு பண்ணீங்களா? சார் உண்மையிலே எனக்கு வந்து இந்த மொத்த கதையும் சொல்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஹாலிவுட்ல எல்லாம் வந்து காட்ஃபாதர் படம் நீங்கள் எதிர்பார்த்தேன், இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் இதெல்லாம் வந்து ஒரு 4 hours அப்படியே டீட்டெயிலாக எபிக் மாதிரி அப்படியே டீட்டெயிலாக இந்த லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு. இந்த லைஃப்பை இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் படம் பார்க்குற இந்த ஒரு சூழ்நிலையில் 4 மணி நேரம் என்னால் சொல்லவே முடியாது. எவ்வளோக்கெவ்வளோ சுருக்கமாக அழகாக சொல்லணும் அப்படின்னு தான் கடைசியில் முடிவு கட்டினேன். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து 2 hours 24 minutes. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இது காட்ஃபாதர் மாதிரி ஒரு நல்ல 3 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு தோன்றுறது. இன்னொரு பக்கம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே நீங்கள் இந்த 2 பேர் கேரக்டர்ஸை நீங்கள் அழகாக பதிய வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே என்ன இல்லையா, இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபினிஷ் தான் தேவை. அது 2வது பாதின்னு ஒன்று சுதந்திர போராட்டம்லாம் தேவையானே பட்டுது. எனக்கு ஷார்ட்டாகவும் முடிச்சிருக்கலாமோன்னு தோன்றுறது. எனக்கு எது கரெக்டுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை என்னன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கதை வந்து 2 பேருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஒரு கதை வந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னா 2 சின்ன பசங்க ஆரம்பித்து அவங்களுடைய டெத்தில் தான் இந்த படம் முடியும். ஓகே, ஸோ அதுக்கு இடையில் இந்த படத்தை கட் பண்ண முடியாது. இந்த மரணம் எதை நோக்கி சொல்ல போகுது, இந்த மரணத்துலேருந்து தான் அந்த படமே துவங்குது. ஓகே, ஸோ ஒரு சின்ன பசங்க அவங்க ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான், ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஒருத்தன் ஒன்று கொலை இன்னொன்று தற்கொலை. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஃபினிஷிங் பாயிண்ட் நினச்சேன். ஓகே, ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஓகே ஓகே இதனுடைய பின்னால் இந்த செட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்ட வேண்டியிருந்ததா? என்ன ரிசர்ச்சு என்ன பண்ணீங்க அந்த டைமில், எப்படி இருந்தாங்கன்ற கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்திருக்குமோன்னு பட்டுது எனக்கு. அதுக்கான உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் இருந்துதான்னு கேட்குறேன். இல்லை ஏன்னா சார் நம்மளுக்கு 2 ஃபுட்டேஜ் ரெஃபரன்ஸாக இருக்கிற படம் வந்து தில்லான மோகனாம்பாள். நவராத்திரி படத்தில் சிவாஜி வந்து கூத்து கட்டுவார். பட் தில்லான மோகனாம்பாள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலி கரெக்டட் ஒரு ட்ராமா. அது என்னன்னா அது அத்தன்டிக்கான ஒரே ஒரு அதான் தில்லான மோகனாம்பாள் என்னன்னா ஒரே ஒரு 2 seconds எக்ஸ்டீரியர் ஷாட். சிவாஜி வந்து மனோரமா நாடகம் பார்க்கறதுக்காக உள்ள போவார். கட் பண்ணா மனோரமா நாடகம் நடக்கும், அவ்வளவுதான். இவ்வளோ இந்த ரொம்ப சின்ன தகவல் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தகவலை வச்சுட்டு நம்ம புரட்ட முடியல. ஆனால் பழைய பயோகிராஃபிக்கல் புஸ்தகங்களில் நிறைய தகவல் இருந்துச்சு. ஓகே, அதை வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். எழுத்துல இருந்த தகவலை நீங்க கற்பனை பண்ணி இப்படி தான். இப்போ வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தில் லைட்டுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சொல்றாங்க வந்து 4 பெட்ரமாக்ஸ் லைட் வச்சு தான் மொத்த நாடகங்களுமே நடத்திருக்காங்க. மேடையில் வந்து 2 பெட்ரமாக்ஸ் லைட்டு, ஆடியன்ஸ்க்கு 2 பெட்ரமாக்ஸ் லைட்டு, மிச்ச நேரத்தில் தேவைன்னா அகல் விளக்கு ஏற்றிருக்காங்க, இல்லை அரிக்கன் விளக்கு ஏற்றிருக்காங்க. இதுதான் வந்து அந்த தகவல் இருந்துச்சு. அப்புறம் மேடையில் வந்து எப்பயுமே மேடைக்கு வந்து திஷ்டி கழிப்பாங்களாம். தேங்காயை உடைச்சி அங்கே வச்சு 2 வாழைப்பழம் வச்சு ஊதுபதி கொளுத்திட்டு தான் நாடகமே துவங்குவாங்களாம். இப்போ நீங்கள் வந்து அந்த படத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருக்கும், இது இருக்கும். அப்புறம் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க வந்து எப்பயாவது ஒரு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படம் மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொத்தமும் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய படம் வச்சு குத்துவிளக்கு ஏற்றி இருக்கும். இந்த ரைட் சைடு ஆஃப் தி ஸ்டேட் அது பர்மனெண்ட்டாகவே இருக்குது, இதுலேயே காமிச்சிங்க பெர்மனெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக நாசருடைய ஃபோட்டோ
ரைட் சைடில் இருக்கும். இந்த இந்த தகவல்கள் இப்படின்னு இந்த படம் முழுக்க நிறைய நுணுக்கமான தகவல்களை தேடி தேடி கண்டுபிடிச்சோம். நிறைய ரிசர்ச் லைப்ரரி, ரோஜா முத்தையா நூலகம் தான் இதுக்கு நிறைய புஸ்தகங்களை எங்களுக்கு வழங்குச்சு. தரமணி அதுல இருந்து தான் நிறைய தகவல்களை எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான தகவல்கள் இந்த படத்துலேருந்து எடுக்கப்பட்டது. சித்தார்த் அண்டு பிருத்விராஜ் உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க இது பண்ணாங்களா? எனக்கு பார்த்த அளவுக்கு தேவ் டன் அவங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கரியர் நடிப்பு காமிச்சதா பட்டது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? சிரமப்பட்டாங்களா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா இந்த ரோலை? என்னன்னா எனக்கு சைத்திய ஆச்சரியம், ரொம்ப இந்த ஜென்ரேஷன் அவங்க. இல்லை, என்ன பிரச்சனைனா சித்தார்த்துக்கு வந்து டெல்லி ட்ராமா குரூப்பில் 2 வருஷம் இருந்திருக்காரு. அவர் பெரிய ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெரி குட் சார், தெரியாதுங்க. அப்புறம் வந்து தமிழில் அவர் கம்மியான படங்கள் பண்ணியிருக்காரு, தெலுங்கில் மிக அற்புதமான படங்கள் நடிச்சிருக்காரு. வெரி குட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெலுங்கில் சில படங்களில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஹிந்தியில் நடிச்சிருக்காரு, கிராஸ் ஓவர் இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு முகாமைப்பு உள்ள ஒருத்தர். இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் பண்ண இன்டர்ஸ்டெல்லர் படத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து உலகம் முழுக்க அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். ஸோ ரெண்டாவது வந்து பிருத்விராஜ் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆல்மோஸ்ட் இன் மலையாளம். ஸோ இட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் இன் மலையாளம். தமிழ் படத்தில் அவ்வளோ நடிக்கல, மலையாளத்தில் வந்து இட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். கிட்டத்தட்ட 58 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ இந்த படத்துக்கு வந்து 2 அழகான ஹீரோக்கள் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது பிரில்லியண்ட்டாகவும் இருக்கணும் 2 பேரும். ஓகே. ஸோ அதனால் ஐ திங்க் இந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து இப்போ வந்து பிருத்விராஜ் வந்து மலையாள படத்தில் நடிக்கிறதை விட்டுட்டு இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னா இந்த கதை ஏதாவது டிமாண்ட் பண்ணும். இந்த கதை கண்டிப்பாக இன்னொரு நடிகனை கேட்குது. ஏன்னா இந்த கதையே வந்து 2 பேர் பற்றிய படம் இல்லையா? எல்லா சீன்லேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடிகட்டி பறக்கிற ஒரு காட்சிகள் இருக்குது. ஸோ அதனால் 2 பேரும் வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது 2 பேரும் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் ரெடினா எல்லாரும் சீன் பேப்பரை சொல்லிற பிறகு அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெடின்னு சொன்னப்போ தான் நான் டேக்கே போவேன். 9 மணிக்கு அவங்கள்ட்ட சீன் பேப்பரை கொடுத்தா 10 மணிக்கு தான் அவங்க சொல்லுவாங்க போகலாம் அப்படின்னு. ரெண்டாவது இந்த படம் எப்படி ஷூட் பண்ணப்பட்டதுன்னா வந்து மொத்த சீனையும் ரிஹர்சல், ட்ராமா ரிஹர்சல் மாதிரி பண்ணி மொத்த சீனையும் நடிச்சு காமிச்சிருவாங்க என்கிட்ட. இப்படி தான் வரப்போகுது படம், ஓகேவா உனக்கு அப்படிம்பாங்க. ஓகே சார், ஷார்ட் போகலாம். அதுக்கு பிறகு ஷார்ட் பை ஷார்ட் போவேன். ஓகே. ஸோ அப்படி தான் இந்த படம் நடந்துச்சு. பட் அது வந்து நீங்களே ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் ரிஹர்சல் டைரக்டர் ஷுட் கால் ஃபார் ரிஹர்சல். இல்லை, என்ன பிரச்சனைனா 2 பேரும் வெரி பிஸி ஹீரோஸ். ஸோ அவங்கள வந்து ஒரு ரிஹர்சல் கூட்டு வந்து ஒரு 15 நாள் உட்கார வச்சு ரிஹர்சல் பண்ண முடியாது. ரெண்டாவது தேர் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் பிரில்லியன்ட் ஆல்சோ. இப்போ நாசரையும் சித்தார்த் பிருத்விராஜையும் ரிஹர்சலுக்கு வாங்க ஒரு 10 நாள் அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல. தேர் நாட் அ நியூ கமர்ஸ். ஸோ அதனால் எனக்கு என்னன்னா ஸ்பாட்டில் ஒரு 1 hour அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஓகே. அதில் ரொம்ப அழகான விஷயம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். பிருத்விராஜ் வந்து இந்த ஜலசியையும் அவருடைய ஃபேஸில் மொபைலாக அதை கவனிக்கிறது. ஒரு பக்கம் நல்லவனாக இருக்கணும்னு ஒரு போராட்டமும், இப்படிப்பட்ட தாட்ஸ் நமக்கு வருது கேவலமான விஷயம்னு அவர் ஃபீல் பண்ணுறது புரியுறது எனக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொறாமை அது தாண்டி மெதிச்சுட்டு பொறாமை ஒன்று வெளிப்படுகிற ஒரு சீன். அதே சமயம் இன்னசென்ஸ் ஆஃப் சித்தார்த். அவர் ஆக்சுவலாக பிருத்விராஜோட பெர்ஃபார்மன்ஸ் யாராவது கூர்ந்து கவனிச்சிருந்தா அந்த பொறாமையும் வஞ்சமும் தூக்குற இடத்துல அவர் கண் கலங்கும், நல்லவங்கிறது அந்த ஃபீலிங். ஸோ நீங்கள் கூர்ந்து இந்த படத்தை திருப்பி ஒரு தடவை யாராவது பார்த்தாங்கன்னா தெரியும், எல்லா வஞ்சகம் இருக்கிற நேரத்தில் எல்லாம் அவர் கண் வந்து பண்ணிட்டாரு. ஏன்டா ஏன் எனக்கு இந்த இது ஏற்பட்டுச்சுன்னு அந்த நல்லவங்கிற அந்த தன்மை அந்த எக்ஸ்பிரஷனில் தெரியும். பண்ணிட்டாரு. அது அதனுடைய முத்தாய்ப்பா கடைசியில் வந்து அவர் வந்து அவரே ஃபீல் பண்ணுவார். இல்லை என்னால் நல்லவனா என்னால் நடிக்க முடியலடா என்னால் அப்படின்ற சொல்கிற அந்த டைலாக். இதில் எங்கே அந்த வெற்றினாக்க கொஞ்சம் கூட அவர் மேலே கோபமே வரல, ரொம்ப பெரிய அளவில் ஒரு பரிதாபம் வருது. ஐயோ பாவம்ன்ற ஃபீலிங் தான் வந்தது பிருத்விராஜை பார்க்கும்பொழுது. இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங். இது வந்து அதுக்காகவே படம் 2ஆம் வாட்டி பார்க்கணும் போல் இருக்கு. வாஷலேசே ஒரு ரீலா வசந்தபாலன் படம் அது. ஆக்சுவலி நீங்கள் ஆசைப்படுகிற விரும்புகிற ஒரு படத்தை வெற்றிகரமாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன உங்கள் ட்ராவல் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்ததாக என்ன பிளான் பண்ணிருக்கீங்க இதனுடைய? ஆக்சுவலாக நிஜமாவே சார், நான் இந்த படம் என்ன ரிசல்ட் தரப்போகுதுங்கிற ஆர்வமாக தான் வந்து காத்திருந்தா அடுத்த வேலையை செய்யணும்னு நினச்சேன். திருப்பி 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 மக்களும் ரசிகர்களும் என் நண்பர்களும் சொல்கிறது வந்து, ஸோ ஆல்வேஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் இன் த வேர்ல்ட் இஸ் எமோஷன் அப்படின்றாங்க. எமோஷன்லேருந்து விலகாதுன்றாங்க.
உண்மைதான். ஐ திங்க் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றாங்க. ஐ திங்க் ஐ ட்ராவல் மை வே. எமோஷன், ஒரு மனிதனுடைய எமோஷன்ஸ்ன்றது எவல்யூஷனில் ஒரு அருமையான விஷயம். இந்த 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 எமோஷனோட படம் இந்த மக்களுக்கு புரியுமான்னு ரொம்ப பயந்தேன். இதுவே ஐ திங்க் எனக்கு வந்து அவ்வளோ வந்து மனசு அப்படியே தடுமாறிடுச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் ரிலீஸை பார்த்துட்டு வர ரிவ்யூஸ், தேட்டரில் இருக்க பெண்கள் பேசுகிறது, டயலாக் இதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸாக மக்கள் இதை பார்க்குறப்ப ஐ திங்க் எமோஷன் இஸ் வின் ஆல்வேஸ். இல்லை, அது வந்து உங்கள் தைரியத்தை நிச்சயமாக பாராட்டணும். காரணம் என்னென்னா, ஒரு திரையில் நம்ம மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு மாறாக இதில் வந்து இந்த ராஜபார்ட்டும் நாடக மேடைகளையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறது, மேக்கப் இதுவும் இல்லையா, எல்லாம் சார் என்னன்னா ரத்தத்தை கொட்டி சாம்பார் ஆள்றது வந்து யார் வேணா பண்ண முடியும். நான் கூட இப்படி பண்ணிட்டு போயிடுவேன், அருவாளை வச்சு ஒரு வெட்டு ரத்தத்தோட ஒரு ரவுடிசம் கதையை அதை கதை பண்ணுறது. ஸோ வேற ஏதோ பண்ணணும்னு எனக்கும் ஒரு ரசிகனா ஒரு ஆர்வம் இருக்கு. பட் இந்த காமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அது மாதிரி படம் இனிமேலும் எடுக்க போகிறது இல்லைன்றத சொல்கிறீங்களா? இப்போ நாளைக்கு ஒரு கம்பல்ஷன் வரலாம் இல்லையா? இது மாதிரி தேவைதான் சார், என்ன தேவைக்குள்ள நம்ம போகிறோங்கிறது தான் இல்லையா? வெரி குட். நீங்கள் என்ன படம் பார்த்து ரசிச்சிங்களா? என்ன லைக் பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹாய் சார், நான் ஸ்ரீகாந்த். கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சது, கேஸ்டிங் கரெக்டாக சூட் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி ஆக்சுவலாக அந்த கேஸ்டிங் வந்துட்டு ரெடி பண்ணீங்க? கதை எழுதும்போது இவங்கள தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்களா, இல்லை கதை எழுதிட்டு அந்த கேரக்டருக்கு இவங்க பர்டிகுலர் பர்சன் சூட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிங்களா? பிருத்திவிராஜ் கதை எழுதுறப்பே முடிவு பண்ணிட்டேன். நாசர் சார் வந்து கதை எழுதுறப்பே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வாத்தியார் கேரக்டருக்கு தம்பி ராமையாங்கிறது வந்து கதை எழுதுறப்பே முடிவு பண்ணிட்டேன். ஹீரோ யார் பண்ணலாம், ஏன்னா ஹீரோ வந்து கதை பிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம சித்தார்த் கதை பிடிச்ச பிறகு தான் சித்தார்த்துங்கிறது முடிவாச்சு. மிச்சவங்களாம் சித்தார்த் கமிட் ஆன பிறகு தான் கமிட் ஆனேன். மூவியை அப்படியே ட்ராவல் பண்ணாங்க சார் ஆடியன்ஸ். அப்படியே இப்போ இந்த சாங்னா அதோட என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் சீன் அந்த இதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சார். உங்களுக்கு எந்த சீன் சார் டஃப்பாக இருந்துச்சு? ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்க போகிறோம், என்ன பெயின் கன்ஃபார்ம் நிறையா இருந்திருக்கும் சார். எந்த இது உங்களுக்கு பெயினா? ஏன்னா இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி யாருமே உலகையும் ஆளும் முடிமன்னன் சூரபதுமன் நான் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து 50% ஆஃப் டயலாக் வந்து ட்ராமட்டிக்கல் டயலாக், 50% நார்மலாக பேசுகிற டயலாக். இந்த ட்ராமட்டிக்கல் டயலாக்கை எப்படி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இது வந்து படம் முழுக்க இந்த நிறைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. நான் இந்த படம் எடுக்கிறதுக்கே என்ன காரணம்னா, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி டயலாக்கை இந்த படங்களில் பேச வைக்கணும். ஆனால் இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அந்த பதட்டம் எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து யார் அந்த மன்மதன் சகியே, எனக்கு என் வாளுக்கு முன் நின்று என் வேலுக்கு நிகர் நின்று அப்படின்னு வேதியா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வால் எடுத்துகிட்டு பேசுவாங்க. இந்த டைலாக் இன்றைக்கி இருக்க ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து பேசினா சிரிப்பாங்க, இல்லைனா வந்து சந்தானம் மாதிரி ஒரு காமெடின்னு பேசலாம். ஆனால் ஒரு ஹீரோயின் அப்படி பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு பழைய படம், அரசர் காலத்து படங்களாக அழகாக இருக்கும். இது எப்படி இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் கடத்த போகிறோம் அப்படிங்கிற பதட்டம் வந்து எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஒரு பக்கம் பதட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரிலீஸ் ஆக போகிற முந்தின நாள் நைட்டு வரைக்கும் என்ன நடக்க போகுது, ஒரு ஐ திங்க் நான் வந்து உச்சகட்ட டென்ஷனுக்கே போயிட்டேன். நைட்டு வந்து ஓவர்சீஸ்லேருந்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு தான் அப்பா ஒழுங்காக கடத்திட்டோண்டா சாமி அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இந்த படமே ஐ திங்க் நான் கத்தி மேல் நடந்த ஒரு கதை தான். ஒரு சீனில் வந்துட்டு பிருத்விராஜ் ஒரு அந்த ராஜபாட்டு வேஷத்துக்கு நடித்து காட்டுவார். அந்த சீனில் வந்துட்டு நம்ம பிரமிச்சிருவோம், ஓகே நல்லா பண்ணிட்டார், இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அவர் குருவை அப்படின்னு. அப்புறம் அதே சித்தார்த் பண்ணும்போது அந்த இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். அந்த ஒரு டாமினன்ஸ் அழகாக இருந்தது சார் சித்தார்த்துக்கும் அந்த பிருத்விராஜுக்கும். நன்றி நன்றி. முக்கியமான சீன் அது. அது ஒரு இடத்துல தான் அவருடைய டிஃப்ரென்ஸ் என்னன்றதை ஆடியன்ஸுக்கு டைரக்டர் சொல்கிறார். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்னு இல்லையா. சும்மா 2 பேருக்கும் பொறாமன்றது வேற, அது ஒரு நுணுக்கமான விஷயம். அதை ஒன்லி சித்தார்த்து மேலே பொறாமல் பிருத்திவிராஜ் தான் பட முடியும், அவங்களுக்கு தான் புரியும். அது அந்த இதை கொண்டாடணும், அது ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும். அது பிரச்சனை. தட் இஸ் வை நீங்கள் அதை லைக் பண்ணீங்க. இந்த உலகத்தில் 2 விதமான நடிப்பு இருக்குது. ட்ராமட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓவர் ஆக்டிங் தான் அதை பற்றி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வெரி செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ், மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆக்டிங்கை இந்த மாதிரி நடிப்பை பற்றி பேசுகிற படத்தில் காமிக்கலைன்னா வேறு எந்த படத்துலையும் காமிக்க முடியாது. ஃபஸ்ட்டு 2 பேர் பேசுவாங்க, நான் வந்து ஒரு நாளைக்காவது பைரவ சுந்தரம் மாதிரி மேடல் நடித்து கைதட்டலன்னுண்டா. அவன் சொல்லுவான், கைதட்டல் என்னடா இருக்கு, நம்மளோட சந்தோஷம் நானா ஆனால் போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போயிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சித்தார்த் சொல்லுவான்.
இந்த 2 கேரக்டரோட ஐடியாலஜி இஸ் டோட்டலி டிஃப்ரென்ஸ். இந்த ஐடியாலஜி தான் அந்த காட்சியில் பேசப்படுது. ஒரே வசனத்தை ஒரே இடத்துல நின்று கத்தி பேசுகிறான் பிருத்திவிராஜ். அதே வசனத்தை நிதானமாக பாடி லாங்குவேஜோட உடம்பெல்லாம் திருப்பி கீழே இருந்த ஒரு என்னன்னா ஒரு மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா அங்கே இருக்க பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் மெத்தட் ஆக்டிங். இப்போ இந்த சோபா இருந்தால் சோபாவை யூஸ் பண்ணிப்பாங்க, அங்கே ஒரு மைக் இருந்தால் மைக் யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு தலைவனை யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிப்பாங்க. மெத்தட் ஆக்டிங் அதான் மெத்தட் ஆக்டிங். இந்த சூழ்நிலையை இந்த இடத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே டயலாக் பேசுனதுக்கும் கீழே இருந்து ஒரு வேலை எடுத்துகிட்டு அந்த டயலாக் பேசுனதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் அந்த அந்த காட்சியில் ரெண்டுமே ஒரு நல்ல ஆக்டர் வந்து அந்த காட்சியை புரிந்து கொள்ள முடியும் சரியாக. ஸோ காவிய தலைவன் அப்படின்ற டைட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் நம்மளுடைய பீரியட் நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம தாத்தா, நம்ம நமக்கு முன்னாடி இந்த சாதிச்ச எல்லாருமே காவிய தலைவன் தான். கிட்டப்பா எவ்வளோ பெரிய காவிய தலைவன், 28 வயசுல வந்து இறந்து போயிட்டாருங்க. ஆனால் அவர் சாதிச்சது வந்து எங்கேயோ சூப்பர் ஸ்டார். 28 வயசுல இறந்து போயிட்டான். ஆனால் நீ சூப்பர் ஸ்டாரை கிட்டப்பா பற்றி பேசிட்டே இருக்கும். நமக்கு முன்னாடி சாதிச்ச எல்லாருமே காவிய தலைவன் தான். நல்ல கேள்வி அது, காவிய தலைவன். ஏன்னா தலைவர்கள் அப்படின்னு இல்லை, காவிய தலைவன் தான் சொல்கிறீங்க நீங்கள், ஒருத்தர் தான் இல்லையா? அது வந்து யூ ஆர் த பிரம்மா இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். கேன் பி வெரி ஹாப்பி அபவுட் த மூவி. யா தேங்க்யூ சார். அடுத்த படங்களும் வெற்றிகள் தொடர்ந்து வரணும். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் லாட்ஸ். காவிய தலைவன் படத்தினுடைய இயக்குனர் வசந்த பாலனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் சினிமாவில் வந்து ஒரு சுலபமான வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பாத ஒரு இயக்குனர், ரொம்ப மெனக்கெடுற டைப்பு. அது வந்து ஒரு வெற்றி அடையும் பொழுது அவரோடு சேர்த்து நமக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காவிய தலைவன்றது ஒரு பீரியட் ஃபிலிமு, ஒரு மியூசிக்கல். இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போது வந்து கொண்டிருக்கும் படங்களுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்றது சந்தேகமே இல்லை. நம்ம வித்தியாசம்னு எதையோ சொல்லிகிட்டு இருக்கோம், நிஜமாகவே காவிய தலைவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. அதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸு நிறைய இருக்குது. லைக் யூனோ மியூசிக்கல், ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஒரு இழை போல் இந்த படத்தை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இசை. அதை வந்து பர்டிகுலர்லி அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதை 2வது முறை நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக்காக மட்டும், மியூசிக் மேலே இன்னும் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் அதை வந்து அதில் லயிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கு, அந்த சாங்ஸு, அதற்கான காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜோராக உக்காந்துருக்கு. ப்ளஸ் பிருத்திவிராஜ் அண்ட் சித்தார்த் 2 பேரும் அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இது அவங்க நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதம். ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவில் எடுபடலை. அண்டு வெல் குட் ஆர்ட் டைரக்ஷன் இருந்தாலும் அந்த கேயாஸ், அந்த காலத்தையே ஒரு எளிமை விட கொஞ்சம் செட்டப் பண்ணது சில காட்சிகளில் கொஞ்சம் தெரிகிறது. கேமரா ரொம்ப நல்ல ஒர்க்கு. இன்டர்வலுக்கு பிறகு கடைசியில் கொஞ்சம் இவங்க எப்படி முடிக்க வேண்டும் இந்த படத்தைன்றதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அது சுருக்கமாக காமிச்சதுனால ஒரு சின்ன லேக் இருக்க மாதிரி தோணலாம். அது பெரிய குறை ஒன்றும் கிடையாது. ஃபினிஷ் ஒரு ட்ரமேட்டிக்கான ஃபினிஷ். நிச்சயமாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம் காவிய தலைவன் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஹாலிவுட்டில் பலவிதமான படங்கள் எடுக்கிற ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அது ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம். தட் இஸ், அங்கே வந்து ஒரு ட்ராமா, ஃபேமிலி லைஃபு, ரொமான்ஸு, மியூசிக்கல் அண்ட் காமெடி அண்ட் ஹாரர் படங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு நம்ம எடுக்க முடியும். சிறந்த படங்களே நான் சொல்கிறது. ஹாரர் படங்களில் 2 டைப் உண்டு. ஒன்று கொச்சையா ஹாரர், அதாவது மூஞ்சியில் மாவை பூசிட்டு அப்படின்னு பயமுறுத்துகிற ஒரு அபத்தமான ஹாரர் படங்கள். அதே சமயம் ரொம்ப நல்ல படங்களும் உண்டு. யூ மஸ்ட் ரிமெம்பர், அதில் அந்த வகையான ஒரு திகில், ஒரு பயங்கரம் ஏற்படுத்திய ஒரு சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ்ன்ற படம் ஆஸ்கர் பரிசை வென்ற ஒரு படம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அங்கே இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னணி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்தது. ஒரு குறிப்பிட்ட படம் உலகெங்கும் ஒரு பிரமாதமாக ஓடின ஒரு படம், இன்க்ளூடிங் சென்னை. அந்த படத்தை பார்த்து வீறிட்டு அலறியவர்கள் உண்டு அமெரிக்காவில் கூட. அது எக்ஸார்சிஸ்ட் அப்படின்ற படம். 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1973 இந்த படம் தியேட்டரில் வந்தது.
அந்த டைமில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் விபரீதமான ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அதை வந்து சர்ச்சு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம், அது பெரிய லெவலில் மிகைப்படுத்தாமல் ஒரு வச்சுருந்தாங்க. என்னென்னா சாத்தான் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து கொண்டு ஒரு இறைவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போராட்டம். நம்ம புராணங்களில் ராட்சசன் அப்படின்றது இருக்கிற மாதிரி அதில் பேய் புகுந்துன்றது இப்போ கூட இருக்குது. அதை பேயை விரட்டுகிற ஒரு இது வந்து அவங்க கிறிஸ்டியானிட்டியில் வந்து அதை பெருசாக இது பண்ணாட்டா கூட பேயை விரட்டுகிற பாதிரியார்கள் வந்து பேயை விரட்டுகிற சில நிகழ்ச்சிகள் நடந்தது. 1 or 2 இன்சிடென்ட்ஸ் தான் ஆனதாக ஒரு பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. அதை வச்சு ஒன்று எடுத்திருப்பார். ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி சாத்தான் உள்ள ஒரு நல்ல அழகான பெண், அதுக்குள்ளே பேய் புகுந்து கொண்டால் என்ன அப்படின்றது. அதில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் 40 வருடங்களுக்குள்ளே இன்னும் நம்ம எங்கேயோ சிஜிலெலாம் எங்கேயோ ஆனால் கூட இன்றைக்கும் எக்ஸார்சிஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமாக இருக்கும். காரணம், இந்த சைக்கோ மாதிரி ஒரு மாடி, இந்த கீழேந்து படிக்கட்டுகளில் ஏறி போகிறது சைக்கோலேயும் வரும், எக்ஸார்சிஸ்ட்லேயும் வரும். அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளே அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு அந்த இந்த பெண் இல்லை, ஆக்சுவலி சாத்தான், அதனுடைய பயங்கரங்கள், அதை வந்து ஒரு பாதிரியார் எதிர்கொள்வார். அதில் ஒரு பாதிரியார் உயிரை இழக்க நேரிடும். அதற்கு பிறகு அவரோட அசிஸ்டண்ட்டு வில் கண்டினியூ த பேட்டில். கடைசியில் வந்து அந்த இறையாண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த படம். பட் அதை தொடர்ந்து எக்ஸார்சிஸ் 1, 2, 3ன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 4 படங்கள் வந்தது. அப்புறம் நைட்மேர் அட் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு பல படங்கள். ஹாரர் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றதுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்த படம் எக்ஸார்சிஸ்ட்டு. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், கச்சிதமாக ரொம்ப அழகாக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறத வந்து வெரி பியூட்டிஃபுல்லி டைரக்டட் பை வில்லியம் ஃப்ரைட்கின் அப்படின்றவர். அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இன்ஃபேக்ட் 40 வருஷம் ஆனதுனால அந்த படம் வரும்பொழுது பிறந்தவர்களுக்கு இப்போ 40 வயசு. So they can take a look of Exorcist, a really interesting movie. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர்ஸ் ஏவியேட்டர் அந்த பிராண்டு வழங்கும் ஒரு 500 rupees worth of gift coupon to all the students who participated. யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. I wish you all of you a bright future. All the best. Thank you. ஸோ நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மதன் மூவி மேட்னி. Till then, bye bye.